எப்படி பேசுவேனோ அதே போலதான் பேச முடியும் என்னால. தூய தமிழ்ல வந்து சரியா பேச முடியலனாலும் பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் வந்து ஏன் பௌத்தம் கற்க வேண்டும்? எந்த ஒரு செயலையும் செய்யணும்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த காரியத்துக்கு ஒரு பலன் இருக்காது. அதனால அம் அந்த காரணம் என்னன்றத மோட்டிவேஷனா அரங்கமல்லிகா மேடமே சொன்னாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் இதுல சின்ன பசங்க இருக்கீங்க. அவங்க வந்து கேட்டுக்கோங்க. நாம் ஏன் பௌத்தம் கற்க வேண்டும்? 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த புத்தர் அவருடைய போதனைகளை இன்று 2020ஆம் ஆண்டில் வாழ்கிற நாம் ஏன் கற்க வேண்டும்? இந்த கேள்விய கேளுங்க. அதற்கான விடை வந்து அரங்கமல்லிகாமா அவங்களே சொல்லிட்டாங்க. நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து கணினி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அறிவியல்ல, பொருளாதாரத்துல, டெக்னாலஜிக்கலி எல்லா துறைகள்லயும் நாம் அடையாத வெற்றியே இல்ல. இன்னைக்கு மனிதன் வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வந்து ரோபோட்டுகள், சேட்டிலைட்ஸுங்க, இன்னும் சயின்டிபிக் வேர்ல்ட்ல எத்தனையோ நோய்களுக்கு மருந்துகள் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனாலும் எங்கோ ஒரு ஒரு இடர்பாடு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதினுடைய இயல்பை, அதனுடைய ஆற்றலை, சக்தியை சரியாக இன்றும் வரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே பகவான் புத்தர் நன்கு புரிந்து கொண்டதால், மனதை பற்றி நன்கு புரிந்து கொண்டதாலதான் இன்னைக்கு நாம அவருடைய போதனைகளை நம்ம கற்பதன் மூலம் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா, மகிழ்ச்சியா, அன்பா இருக்க போகுது. நம்மளோட வாழ்க்கை மட்டும் அன்பா இருந்தா போதுமா குழந்தைகளே? நம்மளோட வாழ்க்கை மட்டும் அன்பா இருந்தா போதுமா? மகிழ்ச்சியா இருந்தா போதுமா? நம்மளோட நலன் மட்டும் இருந்தா போதுமா? அது ஒரு சுயநலமான செல்ஃபிஷான வாழ்க்கையா இருக்கு. அது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. ஆனா நம்ம வந்து நம்மள மாதிரியே பிற உயிர்களுக்கும் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகள், அவங்க வாழ்க்கையில இருந்து வளம் பெற, அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா அமைய நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்வதுதான் வந்து உண்மையான பௌத்தத்தை கற்கும் நோக்கமாக இருக்கும். நாம ஒவ்வொரு வகுப்புலையும் 12 வகுப்புகள் நடக்க பொழுது, ஒவ்வொரு வகுப்புலையும் நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி மனசுல ஆழமா எழுதிக்கோங்க. இந்த செய்தியை, புத்தருடைய போதனைகளை நான் தெரிஞ்சுக்கிறது மூலியமா என்னோட வாழ்க்கை அதிகம் நல்ல மகிழ்ச்சியா, ஆனந்தமா, அமைதியா வாழ்வதன் மட்டும் இல்லாம நான் பிறருக்கும் நான் வந்து பிறருடைய வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு அமைதிய, சந்தோஷத்தை தருவதற்கு நான் உதவுவேன் அப்படின்ற நோக்கத்தோட படிங்க. சரிங்களா? இப்போ வந்து இன்றைய வகுப்புல நான் உங்களுக்கு சித்தார்த்தருடைய தோற்றம், இளமை பருவம், ஒரு துறவு மேற்கொள்ள என்ன காரணமா இருந்தது, இந்த 3 தலைப்புகளை மட்டும் இன்னைக்கு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவருடைய துறவு பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் கேக்குதுலயே, இதுல வந்து சிறு குழந்தைகளுடைய பேர் பார்த்தேன் நான். பாலா, அக்ஷயா, சாத்வி, கார்கி, யாழினி, மஹிர்மன், இவங்கெல்லாம் சின்ன பசங்களுடைய இமேஜஸ் பார்த்தேன் நானு. அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரியுதுங்களா? தேங்க்யூ. சரி, நல்லா கவனிங்க. ஏன்னா வந்து நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள்லயே முக்கியமான திறமை லிசனிங் கெப்பாசிட்டி. லிசனிங் வந்து காதுல கேட்கறது மட்டும் வந்து அது லிசனிங் கிடையாது. காதால கேட்கறது. யார் பேசினாலும் காதால கேட்கறது லிசனிங் கிடையாது. நம்மளுடைய உடல், மனம், அறிவு, ஒவ்வொரு செல்லுமே சேர்ந்து மொத்தமாக இந்த ஹோல் பீயிங்கும் சேர்ந்து கவனிச்சா மட்டும்தான் அது லிசனிங். அப்பொழுதுதான் நம்ம யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு வந்து போய் சேரும், நமக்கு புரியும். சரிங்களா? இப்போ சித்தார்த்தர் வந்து எப்போ பிறந்தார், எங்க பிறந்தாரு, இந்த தோற்றத்தை நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரியே சொல்றேன். கிமு 623ஆம் ஆண்டு லும்பினி என்ற சோலையில், அதாவது ஒரு அழகான ஒரு கார்டன் அது. அந்த கார்டன்ல சாக்கிய வம்சமான மன்னன் சுத்தோதனருக்கும் அரசி மகா அப்புறம் பின்னாடி கிபி, கிமு அப்படின்ட்டு வந்து நம்ம கேலண்டரை பிரிச்சிருக்கோம். அதனாலதான் சித்தார்த்தர் பிறந்த ஆண்டை வந்து கிமு
623 ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு 623 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு அழகான அது பௌர்ணமி நாள் லும்பினின்ற கார்டன்ல அரசர் சுத்தோதனாருக்கும் அரசி மகாமாயா அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர் தான் சித்தார்த்த கௌதமர். குழந்தை பிறந்த ஒரு 7 நாள்லயே அவங்களுடைய அம்மா மகாமாயா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. அப்போ இந்த குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஒரு அரசரால. சோ மகாமாயா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சகோதரி, அதாவது சிஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த சகோதரிய வந்து ஆஹ் அரசர் சுத்தோதனர் வந்து திருமணம் செய்து கொண்டு சித்தார்த்தரை வளர்ப்பு மகனாக அவங்க வளர்க்குறாங்க. சோ இப்ப வந்து வளர்ப்பு தாய் வந்து அவங்களுடைய சிஸ்டர் வந்து மகா பிரஜாபதி. பேர் வந்து நமக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பேர் மாதிரி இல்லைனாலும் நம்ம திரும்ப சொல்றேன் நானு. அப்பா பேர் வந்து சுத்தோதனார், அம்மா பேர் வந்து மகாமாயா, வளர்ப்பு தாய் வந்து மகா பிரஜாபதி. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சுதான் வந்து சித்தார்த்தர் பிறந்தார். அரசருக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, நமக்கு அப்புறம் நம்மளுடைய நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு தன்னுடைய மகன் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்ப பல ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை பிறந்த உடனே சித்தார்த்தரை எவ்வளோ சந்தோஷமா போற்றி அந்த விழாவை கொண்டாடுறாங்க. தனக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த கபிலவஸ்து, அவங்க நாடு வந்து கபிலவஸ்து, அந்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு வந்து ஆஹ் ஒரு மகன் பிறந்துட்டாங்க, ஒரு இளவரசர் பிறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த லும்பினி நகரம் சொன்னா இல்லையா, அது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நேபாள் இடம், இப்போ நம்ம மேப்ல நேபாள்ன்ற இடத்துலதான் லும்பினி நகரம் இருக்கு. அது அவங்க அம்மாவுடைய ஊரு. அது எல்லாருமே தாய் வீட்டுலதான் குழந்தை பிறக்கும் இல்லையா, அது மாதிரி அவங்க அம்மா ஊர்ல லும்பினியில பண்றாங்க. அவங்க அப்பாவுடைய நாடு வந்து கபிலவஸ்து. இவங்களுடைய வம்சம் வந்து சாக்கிய வம்சம். ஒவ்வொரு வம்சம் இருக்கும், அது மாதிரி சாக்கிய வம்சத்துல வராங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறந்த உடனே அதே நேரத்துல இமயமலையில ஒரு அசித்தர் முனிவர் இருக்காரு. அசித்தர், அந்த முனிவர் பேர் வந்து அசித்தர், இமயமலையில இருக்காரு. இந்த செய்தியை கேள்விப்படுறாரு. இங்க வந்து மன்னர் சுத்தோதனாருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கேள்விப்பட்டு நம்மளும் போய் அந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரடியா வந்து பாக்குறதுக்காக வராங்க. வந்த உடனே மன்னரும் வந்து 2 கையால சித்தார்த்தரை ஏந்தி வந்து அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது, முனிவர் பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், பெரும் மகிழ்ச்சி, ஒரு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் பொங்கிட்டு இருக்கு. அப்படியே மன்னர் கிட்ட பார்த்து சொல்றாரு, ஆஹ் மன்னா, இந்த உலகமே போற்றக்கூடிய மாமனிதரா வரக்கூடிய அளவுக்கு எல்லா லட்சணங்களும் இந்த குழந்தைக்கு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 அந்த குழந்தைய பார்த்த உடனே இவங்க இப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கண்டிப்பா ஐஏஎஸ் ஆவாங்க, கண்டிப்பா வந்து ஃபுட்பால் பிளேயரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்த உடனே பெரியவங்க மனசுல ஏதாவது ஒண்ணு படும். ஹாய் சாத்வி, கார்கி, யாழினி, உங்க 2 பேரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? உங்களுக்கு புரியுதுல? புரியுது மேம். சரி, ஓகே. புரியல, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்கனாலும் சொல்றேன் நானு. ஓகே. சோ மன்னர் அந்த குழந்தைய பார்த்தோன்னே, சித்தார்த்தர முகத்தை பார்த்த உடனே தலையில இருந்து கால் வரைக்கும் பார்க்கும்பொழுது அப்படியே ஒளியோட இருக்காங்க அந்த குழந்தை. அந்த குழந்தைய பார்த்த உடனே அவர் அசித்தர் முனிவருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு 2 விஷயம் சொல்றாரு ஃபர்ஸ்ட் மன்னர் கிட்ட. ஒண்ணு வந்து, இந்த குழந்தை பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி, அதாவது இல்லற வாழ்க்கையை தொடங்குனாங்கன்னா, இந்த உலகமே போற்ற அளவுக்கு ஒரு பேரரசனா வருவாரு. அப்படி இல்லன்னா 2வது, அப்படி இல்லன்னா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காம துறவு வாழ்க்கைக்கு போனாங்கன்னா, துறவு வாழ்க்கைன்னா தெரியுமா? அம்மா, அப்பா, உடன் பிறந்தவர்கள், படிப்பு, சொத்து, வேலை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தவ வாழ்க்கைக்கு போனோம். ஒரு காட்டுலயோ அந்த மாதிரி ஒரு தவ வாழ்க்கைக்கு இருந்து, அங்க இருந்தும் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதுக்காக தான் அவங்க துறவிகளும் செல்றாங்க. அப்படி துறவியா செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய உயர் ஞானம் எய்தக்கூடிய அளவுக்கு புத்தரா இவரு வருவாரு அப்படின்னு 2 வாக்கு சொல்றாரு. 2 ஆசீர்வாதமா இருக்கா. 2 கருத்து அவர் மனசுல வருது. இது நல்லா புரிஞ்சுக்கோ. 1, கல்யாணம் பண்ணிக்கிட்டா பேரரசனா வருவாரு. இல்லன்னா துறவியா போனா ஒரு மிகப்பெரிய
ஆஹ் ஞானம் எய்தக்கூடிய புத்தரா இவர் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய கால்ல தொட்டு கும்பிட்டு, யாராவது குழந்தைய தொட்டு கும்பிடுவாங்களா? ஆஹ் கையில எடுத்து தூக்கி கொஞ்சுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு வந்து அவரோட காலம் அப்படியே தெரியுது. அவ்வளவு ஒளி பொருந்தி அப்படி பிரகாசமா இருக்கிறதுனால என்னடா அப்படியே வேணும்? கால தொட்டு அவர் வந்து சுத்தி வந்து குழந்தைய சுத்தி வந்து தூக்கி வச்சுக்கிறாங்க. தூக்கி வச்சுட்டு ஆஹ் இவர் வந்து இந்த உலக மக்களுடைய துயரை, துன்பத்தை நீக்கி இன்பமா வாழறதுக்கு கண்டிப்பா இவரு உதவி செய்வாரு அப்படின்னு அடிச்சு சொல்றார் சுத்தோதனர் கிட்ட. அதுக்கப்புறம் அழுவுறாரு. ஏன் அழுவுறாரு அப்படின்ட்டு சுத்தோதனர் கேக்குறாரு. ஏன் முனிவரே அழுவுறீங்க? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல இவரு வளர்ந்து புத்தராக அந்த நிலையை எழுதும்போது, மித்ரா அண்ட் தனிஷ்கா வெரி ஹாப்பி டு see you. Thank you, ma'am. சரி. Thank ஆ you, ma'am. வளர்ந்து புத்தராகிய நிலைக்கு வரும் பொழுது, அதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசித்தர் முனிவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா இப்பவே அவர் வயசா இருக்காரு. இப்பதான் சித்தார்த்தர் பிறந்திருக்காரு. சோ வந்து அந்த பெரிய ஞானம் எய்திய நிலை வரும்பொழுது, உலகமே போற்றக்கூடிய, உலக இன்பத்துக்கு உதவக்கூடிய மனிதரா வரப்போகுது. அந்த காலகட்டத்துல நான் இருக்க மாட்டேனேன்னு அவர் வந்து வருத்தப்படுறாரு அசித்தர் முனிவர். வருத்தப்பட்டு சுத்தோதனர் கிட்ட குழந்தைய குடுத்துட்டு விடை பெற்று சோகமா தான் விடை பெற்று போறாரு. அதுக்கப்புறம் வந்து சித்தார்த்தருக்கு வந்து பேர் வைக்கிற விழா வருது. பேர் வைக்கிறது எப்ப வைப்பாங்கன்னா, சாக்கி வம்சத்துல வந்து ஆஹ் குழந்தை பிறந்து 5வது நாள்ல பேர் வைப்பாங்க. மன்னர் சுத்தோதனார் தான் குழந்தைக்கு வந்து சித்தார்த்த கௌதமர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கௌதமர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது அவங்களுடைய குலம். இப்ப சாக்கியம் என்பது சொன்னது வந்து வம்சம். அதுக்குள்ளார நிறைய குலங்கள் இருக்கு. அதுல கௌதமர் அப்படின்ற ஒரு குலம் இருக்கிறதுனாலதான் அதை பேரோட அட்டாச் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் கூட பேரோட அவங்களுடைய குலமோ இல்ல இனப்பெயரோ அது மாதிரி ஏதாவது வச்சுப்பாங்க. அது போலதான் வந்து சித்தார்த்த கௌதமர் அப்படின்னு அவருடைய இயற்பெயர் வச்சாங்க 5வது நாள். அவங்களுடைய வம்சப்படி ஒரு வழக்கம் என்னன்னா, அவங்களுடைய அரசு அவையில இருக்கக்கூடிய 8 அறிஞர்கள் இருப்பாங்க. அதாவது அறிவியல்ல, பொருளாதாரத்துல, ஜோதிடத்துல, கணிதத்துல இது மாதிரி எல்லாத்துலயும் வந்து திறமைசாலியா இருக்கிறவங்க தான் வந்து அறிஞர்கள் அந்த அரசவையில இருப்பாங்க. மன்னருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு, மருத்துவத்துல அந்த மாதிரி 8 அறிஞர்களை அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து வாழ்த்தி சொல்லும் பொழுது எல்லாருமே இந்த குழந்தைய வந்து உயர் ஞானம் எய்தும் புத்தர் ஆவார் அப்படின்னு சின்ன குழந்தைல 5வது நாள்லயே வந்து வாழ்த்துறாங்க. எவ்வளவு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஒரு குழந்தைய எல்லாருமே இந்த உலகமே போற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடி வந்து இது பண்றாங்க. பேர் சுட்டு விழாவுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு விதை தெளிப்பு விழான்னு வருது. இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? பிறப்பு, அதுக்கப்புறம் பேர் சுட்டு விழா. இது புரிஞ்சுதா உங்களுக்கு மித்ரா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்பா பேரு, அம்மா பேரு, பிறந்த ஆண்டு, அப்புறம் வந்து பிறந்த இடம் லும்பினி சோலை, அப்புறம் அவங்களுடைய வளர்ப்பு தாய் மகா பிரஜாபதி, அசித்தர் முனிவர் வந்து வாழ்த்துறது, அப்புறம் 8 அறிஞர்கள் வந்து பெயர் சுட்டு விழால வாழ்த்துறது, அவருடைய இயற்பெயர் சித்தார்த்த கௌதமர், அவருடைய பிறந்த ஆண்டு கிமு 623. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்காடா? இல்ல மேம். Thank you, ma'am. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா விதை தெளிப்பு விழான்னு சாக்கி வம்சத்துல கொண்டாடுவாங்க. ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க. அந்த பண்டிகைக்கு பேர் வந்து வப்ர மங்கலம். வப்ர மங்கலம். வப்ர மங்கலம் என்ற ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பண்டிகை. அதுல வந்து மன்னர் சுத்தோதனாரே அந்த விவசாய நிலத்துல இறங்கி ஏர் விழுவாங்க. ஏர் ஓட்டுறதுன்னா அந்த மண்ணை வந்து ஏர் என்ற ஒரு கருவி இருக்கும். அந்த கருவிய கொண்டு மண்ணை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்குவாங்க. அப்பதான் வந்து மண்ணை சாஃப்ட் ஆக்குனாதான் வந்து அந்த காற்று மூலக்கூறுகள்லாம் அந்த மண்ணுல போய் கலந்து அது வந்து தாவரங்கள் வளர்றதுக்கு நல்ல உதவியா இருக்கும். சோ வந்து ஏர் ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தங்க ஏர். ஏன்னா மன்னரே வந்து ஏர் உழுறாரு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு மரக்கட்டையிலான ஏர் கிடையாது. அது ஒரு தங்க ஏர். அத வந்து ஏர் உழும் பொழுது அதை பார்த்த சித்தார்த்தன் சின்ன பையன் அவரு பார்க்கும் பொழுது
தன்னோட அவரை பாத்துக்கிறதுக்குன்னு பணிப்பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட உதவி கேட்கிறாரு. நானும் போயிட்டு ஏர் விழணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்களும் கூட்டிட்டு வராங்க நிலத்துக்கு. அப்படி கூட்டிட்டு வரும்பொழுது, இவர் வந்து ஒரு அரச குடும்பத்துல பிறந்தவரு. ஆனாலும் வந்து அப்புறம் கல்வியிலயும் ரொம்ப 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 பிரில்லியன்ட். சித்தார்த்தர் வந்து ரொம்ப பிரில்லியன்ட். அப்படி இருக்கும் பொழுது, இந்த உடல் உழைப்ப கூட வந்து அவங்க உதாசீனப்படுத்தல. உடல் உழைப்பும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்கன்னா, படிக்கட்டும் குழந்தை. வேலைலாம் செய்ய வேண்டாம். பெருக்க வைக்க மாட்டாங்க அம்மாங்க. நல்லா படிச்சாங்கன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, பெருக்க வைக்க மாட்டாங்க. பாத்திரம் தேய்க்க வைக்க மாட்டாங்க. குழந்தை பாவம் படிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, ஒரு அரச குடும்பத்துல பிறந்த அ சித்தார்த்தர் ஒரு இளவரசர், அடுத்த ஆட்சி அரசனா ஆகக்கூடியவர். அவரு வந்து விவசாயம் சார்ந்த ஒரு உடல் உழைப்பு சார்ந்த ஏர் உழுதல் வேலையையும் அவரு இறங்கி செய்றாரு. அத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல சித்தார்த்தர காணல. பணிப்பெண்கள் எல்லாமே வந்து பயந்துட்டாங்க. ஐயோ! நம்ம குழந்தைய தவற விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பயம் இருக்கும் இல்லையா? அந்த மக்களே வந்து பார்த்திருப்பாங்க. அந்த நேரத்துல போய் குழந்தைய காணோம்னா எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பதட்டமா இருக்கும். அப்படி இது பண்ணும்பொழுது தேடுறாங்க. அங்க எல்லாரும் தேடும் பொழுது ஒரு மரத்துக்கு அடியில அமர்ந்து கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காராம். அத பார்த்து அந்த பணிப்பெண்கள் மன்னர் சுத்தோதனர் கிட்ட போய் சொல்றாங்க. அவரு வந்து அ பார்த்து இவர வந்து கூப்பிட்டுறாரு. அப்ப வந்து அது ஒரு சின்ன கலக்கம் ஏற்படுது. ஒரு வருத்தம் ஏற்படுது. ய பெரியவனாகி ஒரு வேளை துறவியா போயிடுவாங்களோ! அதுக்கான அடையாளம் மாதிரி அசித்தர் முனிவர் சொல்லியிருக்காரு இல்லையா? 2 விதமான அவருக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஏதாவது ஒரு துறவு வாழ்க்கைக்கு போயிட்டா, அப்புறம் நம்மளுடைய நாட்டை எப்படி ஆள்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வரக்கூடாதுன்னு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய இளமை பருவம். இந்த இந்த விழா முடிஞ்சு அவருக்கு வந்து சுத்தோதனருக்கு தான் கொஞ்சம் கலக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சித்தார்த்தருடைய இளமை பருவம் பார்த்தீங்கன்னா, டீனேஜ். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பீரியட். ஒவ்வொரு குழந்தைக்கும் டீனேஜ வந்து ரொம்ப கவனமா கடந்து வரணும். ஆம் ஆனா இந்த இவருக்கு வந்து என்ன பாருங்க, 8 வயசுல தான் பள்ளிக்கூடத்துக்கே போறாங்க. நம்மலாம் 2 1/2 வயசுலயே போயிடுறோம். 3 வயசுலயே வந்து எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, சித்தார்த்தருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 8 வயசுல தான் கல்வி கற்க போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, இவருடைய எதிர்காலத்த கணிக்கிறதுக்கு நெறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. அதுல வந்து நெறைய ஆசிரியர்கள் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஆம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னப்பா? கேக்குதா? யாருக்குன்னா ஏதாவது கேட்கலையா? கேக்குது மேம். மேம் ஓகே, ஓகே. மேம் சொல்லுங்க. ஒரு டவுட் மேம். என்னப்பா? ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. மேம் நீங்க ஃபெஸ்டிவல் சொன்னீங்கல மேம், ராஜாவே சீட்லாம் போடுவாங்கன்னு சொன்னீங்கல மேம், அந்த ஆமாடா. ஃபெஸ்டிவல் பேர் மேம்? வப்ரமங்கலம். வப்ரமங்கலம். ஓகே. டவுட் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நல்லா லிசன் பண்றாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரி. அவருடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய நெறைய பிராமணர்களும் அவருக்கு ஆசிரியர்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சப்பமித்ரேன்ற ஒருத்தரு ஆசிரியரா இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க நாட்ல கபிலவஸ்து தான் அவருடைய நாடு. அந்த நாட்டிலேயே வந்து ஒரு ஆசிரமம் வச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு முனிவர், பரத்வாஜ் முனிவர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து தியானத்த கத்துக்கிறாரு. மனச எப்படி ஒருமுகப்படுத்துறதுன்னு கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சத்திரிய வம்சம். அதாவது அரச பரம்பரை இவங்க. அரசனுடைய முதல் வேலை என்ன? நாட்டு மக்கள காப்பாத்தணும். அது காப்பாத்துறதுக்கு மற்ற நாடுகள்ல இருந்து அவங்க சண்டை போட வந்தாலும், அதாவது போர் சொல்றோம் இல்லையா? சண்டை போட வந்தாலும் போர் புரிய தெரிஞ்சிருக்கணும். போர்க்கலைகளை எல்லாத்தையும் தெரிஞ்சு, அத நல்லா மெயின்டெயின் பண்ணணும். அந்த போர் வேலை செய்யறதுக்கானது. அதையும் அவர் வந்து கத்துக்கிறாரு. ஆனா, அதே இளமை பருவத்துல எல்லா கலைகள்லயும், எல்லா கல்வியும் கத்துக்கிட்டா கூட, அவங்க நண்பர்கள் வந்து "காட்டுக்கு வேட்டையாட போலாமா சித்தார்த்தா?" அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா, அவரு போல. இங்கேயும் பாருங்க அவருடைய குணம். போர்க்கலைகள்ல கற்று தேர்ந்திருந்தா கூட, அவர் வந்து வேட்டையாட போல. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப ஒரு விஷயம் கத்துக்கிட்டாங்கன்னா, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். அத வந்து செஞ்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஒரே நிமிஷம்.
மன்னிக்கவும். இப்போ நான் வந்து டிரைவிங் கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டிரைவிங் கார் ஓட்ட கத்துக்கிறேன். உடனே கார் வாங்கி கத்துக்கணும், டெய்லியும் போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கும். வேற ஏதாவது சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது, ஆட்டோ ஓட்ட கத்துக்கிறது, பஸ், ஃபிளைட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைகள், நீச்சல் பழகினாலும் சரி, தினமும் போய் நீச்சல் பழகணும்னு அது பண்ணுவோம். எக்ஸசைஸ் உடம்ப இழைக்கணும்னு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது டெய்லி செய்வோம். நமக்கு தெரிஞ்ச கத்துக்கிட்ட விஷயத்த தினமும் செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ இவர் ஒரு சத்திரிய வம்சத்துல இருந்து போர் கல்வியை நல்லா கற்றதுக்கு அப்புறம் வேட்டையாட போல. என்ன ரீசன் நீங்க யோசிக்கணும். ஏன்னா வேட்டையாடுவதன் மூலமா சொல்றீங்களா? அவர் எந்த அனிமல்ஸும் ஹர்ட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். நான் உங்களுக்கு வந்து கிளாப்ஸ் பண்றேன். யார் சொன்னது இந்த பதில? நான் பாலா. பேர் சொல்லுங்க, உங்க பேரு? பாலா. எனக்கு புரியல. பாலா. பாலா. ஓகே பாலா, கங்க்ராச்சுலேஷன். கரெக்ட், அதேதான் ரீசன். சரியா? சிறு வயதிலேயே அந்த பண்பு எப்படி அவருக்கு வருது பாருங்க. நாம வந்து ஆனா கூட பிறந்தவங்க அம்மா கிட்ட எதிர்த்து பேசுறோம், அப்பா கிட்ட எதிர்த்து பேசுறோம், கூட அக்கா, அண்ணா, தம்பி எல்லாரோடையும் நம்ம வந்து சண்டை போட்டுக்கிறோம். ஆனா சித்தார்த்தர் பாருங்க, விலங்குகள் கிட்ட கூட வந்து சிறு வயதிலேயே ரொம்ப அன்பா இருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். அதுதான் நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயம். அதனாலதான் இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் நம்ம வந்து அவரை நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அந்த வேட்டையாட இது பண்றாங்க. அதுக்கப்புறம் கல்வி எல்லாம் கற்று முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு 16 வயசு ஆகுது. 16 வயசு வந்த உடனே அவருடைய அத்தை பொண்ணு யசோதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. காயா, காயான்னு இருக்காங்க ஒரு குழந்தை. ஹாய் காயா, உன்னோட பேர் காயத்ரியா? வெரி குட். கேள்வி கேட்டோடனே அன்மியூட் பண்ணி சொல்றேன். உன்னோட பேர் சொல்லுங்க செல்லம். லயா. லயா, சூப்பர். கயா. கயா. கயா, வாவ். புத்த கயா. சூப்பர். ஹைஃபை உனக்கு. ஹைஃபை அடிச்சுக்கோ. சூப்பர் செல்லம். சரி கயா, நான் சொல்ற கதை உனக்கு புரியுதா? இது சித்தார்த்தருடைய வரலாறு. நான் சொல்றது உனக்கு புரியுதா செல்லம்? இல்ல. புரியலையா? சரி, இன்னொரு தடவை நான் உனக்கு பர்சனலா சொல்றேன், சரியா? இப்ப நீ கேட்டுக்கோ. உனக்கு எது புரியலையோ நீ அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளு, இல்லைன்னா போன் பண்ணி கூட கேளு. ஓகே? கிளாஸ் முடிச்சிட்டு தான் வந்தேன். ஆமாண்டா செல்லம். திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க ஆன்லைன் கிளாஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு சாட்டர்டே சண்டேவும் ஆன்லைன் கிளாஸ். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே? இல்ல இப்ப கிளாஸ் முடிச்சிட்டு இப்பதான் வந்தா, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. ஓ சரி சரி, சரிங்கய்யா, சரிங்க சரிங்கய்யா. இப்பத்துல இருந்து கவனிங்க, சரியா? சித்தார்த்தருக்கு வந்து 16 வயசு ஆகும் பொழுது அவருடைய அத்தை மகளான யசோதரா, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் வந்து சந்தோஷமா இல்லற வாழ்க்கையை தொடங்குறாங்க. அதாவது கணவன் மனைவி அவங்க ரொம்ப சந்தோஷமா தொடங்குறாங்க. இதை பார்த்த அவங்க அப்பா சுத்தோதனருக்கு வந்து ஒண்ணு தோணுது. ஓ, நம்ம மகன் வந்து இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா அவருக்கு உலகத்துல இருக்க அத்தனை சந்தோஷமான விஷயத்தையும் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, பல அரண்மனைகள் எல்லா காலத்துக்கும் ஏத்த மாதிரி. காலம்னா நான் என்ன சொல்றேன்னா, கோடை காலம், இப்போ மழை காலமா இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கா உங்க வீடு பக்கத்துலயும்? மழை பெய்யுதுங்களா? இங்கேயும் மழை பெய்யுது. இப்ப இந்த மழை காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அரண்மனை. மழை காலத்துல வந்து அப்படியே வீடு எப்படி வந்து வார்மா இருக்கணும், அப்படியே சூடாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி ஒரு அரண்மனை. அப்புறமேட்டு வந்து சம்மர் சீசன் வரும் இல்லையா, கோடை காலம் வரும் இல்லையா, அந்த கோடை காலத்துல குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி ஒரு அரண்மனை. நமக்கு ஒரு வீடுதான் இருக்கு. சில பேர்கள் பாருங்க, இந்த உலகத்துல நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா வீடே இல்லாம கூட இருக்கிறாங்க. ஆனா சித்தார்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜ வாழ்க்கையில அவருக்கு எத்தனை பருவத்துக்கு ஏத்த மாதிரி, காலத்துக்கு ஏத்த மாதிரி கிளைமேட் மாற 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 வேற வேற அரண்மனையில அவங்க தங்கிக்கலாம். அந்த மாதிரி யசோதாவும் யசோதான்றது வந்து சித்தார்த்தருடைய மனைவி. ஓகே, அவங்க அத்தை பொண்ணுதான் அவங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறதுக்காக அரண்மனைகள், அதுக்கப்புறம் வந்து பல்லாயிரமான பணிப்பெண்கள், அவங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்த்தா போதும், எது வேணாலும் கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சோலைகள், மலர்கள் நிறைந்த சோலைகள், இந்த மாதிரி எல்லாம் அப்படி இன்பமான வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கையே வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதுல தெளிச்சு இருக்கணும். துறவு பத்தின நினைப்பே வரக்கூடாது. அதாவது எல்லாரையும் விட்டுட்டு, அப்பா அம்மா மனைவி எல்லாம் விட்டுட்டு
துறவு வாழ்க்கைக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தோதனர் பிளான் பண்ணி இவ்வளவு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களும் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சித்தார்த்தரும் யசோதாவும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து யசோதா ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தை அவருடைய பேர் வந்து ராகுலன்னு பேர் வைக்கிறாங்க. சோ சித்தார்த்தருக்கு ஒரு பையன் பிறக்குறாங்க. சித்தார்த்தா யசோதா அவங்களுக்கு வந்து ராகுலன். சித்தார்த்தருடைய மகன் பேர் என்ன? பாலா? ராகுலன். ராகுல். வெரி குட். ராகுலன். அதுக்கப்புறம் இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த கபிலவஸ்துல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு முறை ஒரு இதுன்னு வந்தபோது இளைஞர்கள் எல்லாமே ஒரு சங்கத்துல சேரணும். இப்ப நம்ம கூட பாக்குறோம். இப்ப கூட சங்கம்லாம் இருக்கு. தெரியும் இல்லையா உங்களுக்கு? சங்கம்லாம் இருக்குதானே? நிறைய சங்கங்கள் தெரியும் இல்லையா? நடிகர்களுக்கு சங்கம் இருக்கு. அப்புறமேட்டு வந்து தலைவர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு சங்கம் இருக்கு. இந்த மாதிரி ஆன்மீக சங்கங்கள் இருக்கு. இந்த மாதிரி பல சங்கங்கள் இருக்கும் பொழுது கபிலவஸ்து நாட்டுக்கும் ஒரு சாக்கிய இளைஞர் சங்கம். சாக்கிய இளைஞர் சங்கம். அதுல வந்து 20 வயசு ஆன உடனே தன்னை எல்லாருமே இணைச்சுக்கணும் நாட்டுக்காக. ஓகே, நாட்டுடைய நலனுக்காக எல்லா இளைஞர்களுமே வந்து அதுல வந்து இணைச்சுக்கணும். அதே மாதிரி இளவரசர் சித்தார்த்தரும் வந்து அந்த சாக்கிய இளவரசர் சங்கத்துல சேர்ந்ததாக. அப்போ ஒரு பிரச்சனை வருது. அவர் சேர்ந்ததுனால இல்ல, அரசருக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஏன் சித்தார்த்த துறவு நிலைக்கு போனாருன்றத தெரியும். அதனால பிரச்சனை என்னன்னு பாருங்க. இவங்க சாக்கிய வம்சம். அதாவது அவங்க நாட்டு பேர் வந்து சாக்கிய நாடுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அப்ப ஒரு நாடு இருந்தா நிறைய நாடுகள் இருக்கும் இல்லையா? இன்னொரு வம்சம் இருக்காங்க, கோழியர்கள். கோழியர்கள் புரியுதா? கோழியர்கள். கோழியர் நாடு இருக்கு. அந்த சாக்கிய நாடு, கோழியர் நாடு. இந்த 2 நாட்டையும் நடுவுல பிரிக்கிறது ரோகிணி நதி. ரோகிணி நதி. நதி பேர் வந்து ரோகிணி. நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பேர் தான் வைப்பாங்க. அதனால அந்த நதி பேர் வந்து ரோகிணி. ஓகே, ஞாபகம் வச்சுப்பீங்களா? சரி. சாக்கிய நாடு, அதாவது சித்தார்த்தர் பிறந்த நாடு வந்து அந்த வம்சம் வந்து சாக்கிய நாடு. அந்த நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து கோழியர் நாடு. இந்த 2 நாடுமே இந்த ரோகிணி நதிக்காக சண்டை போட்டு அந்த ரோகிணி நதியில இருக்க நதிநீர் பிரச்சனை. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நதி நீர் பிரச்சனை தான் வருது. அப்போ இந்த நதிநீர் பிரச்சனைக்கு என்னன்னா, நாங்க தண்ணியை எடுத்துக்கிறோம், உங்களுக்கு தர முடியாது அப்படின்றது. இவங்க வந்து கோழியர்கள் வந்து இல்ல எங்களுக்கு தான் இந்த தண்ணி அப்படின்னு வருஷம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்ப சண்டை வந்துட்டு இருக்கு. சொல்லுங்கப்பா, யாரா பேசுறீங்களா? இன்னொரு என்ன நாடு மேம்? இன்னொரு நாடு பேர் என்ன மேம்? நதிநீர் பிரச்சனையில இருக்கு இன்னொரு நாடு. நதிநீர் பிரச்சனையில இருக்க சாக்கியர்கள், கோழியர்கள். ஓகே. சாக்கிய நாடு, இன்னொன்னு கோழியர்கள் நாடு. ஓகே, 2 நாடு. ஐயா, அப்பா வந்து நான் முடிச்சுக்குவேன். இந்த 2 நாடுக்கும் உள்ள பிரச்சனை தான் இவர் வந்து துறவு மேற்கொள்வதற்கான ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்க போது. அந்த பிரச்சனை என்னன்றத ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த பிரச்சனை நமக்கு அதுலயே அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரையே அப்ப முழுசா புரிஞ்சுக்க முடியும். ஒரே நிமிடம் அப்பா. இது நாளைக்கு. ஓகே. இப்ப மீண்டும் நான் நாளைக்கு வந்து உங்களை 10:30க்கு இதே இணையத்துல இணைந்துடுங்க. நான் பேசுறோம், நம்ம பகிர்ந்துக்கலாம். ஓகே, சொல்லுங்கப்பா. அந்த அவங்களோட அப்பா நாடு என்ன மேம்? புத்தர் அதாவது கபிலவஸ்து தான். கபிலவஸ்து தாங்க. ஓகே மேம். கபிலவஸ்துல தான் மன்னர் சுத்தோதனர் இருக்காரு. அவருக்கு மகனாதான் சித்தார்த்தர் பிறக்கிறார். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? சொல்லுமா. அவங்க அம்மாவுடைய எது மேம்? அவங்க வந்து லும்பினின்னு சொன்னேன் இல்லையா? அவங்க வந்து கோழியர்கள் தான். அவங்க வந்து அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நான் நாளைக்கு சரியா சொல்றேன் உங்களுக்கு. அவங்க வந்து அதனாலதான் அவங்க வந்து தாய் வழி சொந்தமும் இருக்கு இல்லையா? அதாவது வந்து லும்பினி, அவங்க அம்மாவுடைய ஊர் வந்து லும்பினின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற நேபாள்ல தான் இருக்கு லும்பினி. வேற ஏதாவது கொஸ்டின்?
ஓகே, வகுப்பு முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? அவர் ஒரு தோட்டத்துல பிறந்தாரா மேம்? என்னம்மா? அவர் ஒரு தோட்டத்துல பிறந்தாரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அந்த ஊர் வந்து ஒரு சோலை மாதிரி இருக்கும். அந்த ஊரே வந்து ஒரு சோலை மாதிரி இருக்கும். சரியா? ஒரே வாட்டி அவரு அவங்க அரண்மனையில தான் பிறந்தாரு. அந்த லும்பினி சோலைன்னு சொல்றது அந்த ஊர் வந்து அவ்வளோ ஒரு செழிப்பான வளமையான ஒரு பூக்கள் நிறைந்த தோட்டமா இருந்திருக்கு. அதனால அது அப்படியே சொல்றாங்க லும்பினி சோலை. மேம் அவங்க ஒய்ஃப் பேர் மட்டும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. புரியல எனக்கு. அவங்க ஒய்ஃப் பேர் மட்டும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. யசோதா. 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 ஓகே, இன்றைய தேங்க்யூ. கதையோட தேங்க்யூ மேம். நன்றி மேம். நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.